வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை ஆசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு, அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வு என அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒவ்வொரு நூல்களாக நம்ம 11 கீழ்கணக்கு நூல்களில் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் நம்ம எல்லாருமே எப்போதுமே யோசிக்கிறது என்ன அப்படின்னா, தேர்வு வரட்டும், தேர்வோட நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தேர்வுக்கான அறிவிக்கை வந்ததுக்கு அப்புறமா நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம நிறைய பேருக்கு பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அறிவிக்கை வந்ததுக்கு அப்புறம், அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா நம்மளால என்னதான் செய்ய முடியும்? திருப்புதல் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ திருப்புதல்ல திரும்ப திரும்ப தேர்வு எழுதி பார்க்க முடியும். அதற்கு முன்பாக அத்தனை இயல்களையும் இயல்வாரியாக இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தையும் அதற்கு முன்பாகவே நாம் உள்வாங்கி இருக்க வேண்டும். அப்படி உள்வாங்கினா மட்டும்தான் நம்மளால தேர்வுல என்ன செய்ய முடியும்? தேர்ச்சி பெற முடியும். தேர்வில் வெற்றி பெறுவது, பணி வாய்ப்பில் அமர்வது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான செயல். ஆனா அந்த கடினமான செயலை ரொம்ப எளிதாக்க முடியும் அப்படின்னு நினைச்சோம். எப்படின்னா, நம்முடைய முயற்சியும் தொடர் பயிற்சியும் தான் அதற்கு கை கொடுக்கும். அதனாலதான் நம்ம எப்போதுமே சுயமா படிக்கிறதும் படிக்கலாம். ஆனா நம்ம சுயமா படிக்கும் பொழுது நமக்கு அதுல நாம் படித்ததை பயிற்சி எடுப்பதற்கு ஒரு தேர்வு கட்டாயமாக தேவை. நாம் அனைவருமே படித்தவர்கள் தான். நம்மையே பாடம் எடுக்க சொன்னா நம்மளால பாடமும் எடுக்க முடியும். அந்த அளவிற்கு நாம் தகுதி வாய்ந்தவர்கள் தான். ஆனா போட்டி தேர்வு அப்படின்னு வரும்போது நம்மை வழி நடத்துவதற்கு அல்லது நமக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். கட்டாயம் இருந்தால் மட்டுமே நம்மை ஊக்குவிப்பதற்கும் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு வழிகாட்டுவதற்கும் நமக்கு யாராவது வேணும். அப்படி யாரையாவது ஒருத்தரையாவது பின்பற்றி நாம் செல்ல வேண்டும். வீட்டில இருந்தே நாமளா படிச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளால படிக்க முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. ஆனா படிக்கிறத தேர்வாக எழுதி படிப்பது ரொம்பவே கை கொடுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய தேர்வு பயிற்சிக்கு உறுதுணையாக அமையக்கூடிய வகையில முதுகலை ஆசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல அந்த டாப் ரேங்க்ல வந்தவர்கள் எல்லாம் ஒரே குழுவாக இணைந்து உயர்ந்து ஒளிர்வோம் அப்படிங்கிற ஒரு புலன குழு மூலமாக தேர்வுகள் இப்பொழுது முதல் 10 நாட்கள் இலவச தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறைவான கட்டணத்தில் உங்களுக்கு தேவையான நிறைவான தேர்வுகளும் நிறைவான பயிற்சியும் நிறைவான ஊக்கமூட்டக்கூடிய ஊக்குவித்தலும் அந்த குழுவில் நிச்சயமாக இருக்கும். விரும்பினா அதுல என்ன செஞ்சுக்கோங்க, கலந்துக்கோங்க. இல்ல இப்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இலவச தேர்வை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கான இணைப்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம முதுமொழி காஞ்சி. எப்போதுமே எதை படிப்பதாக இருந்தாலும் உங்க கையில எந்த மெட்டீரியல் நீங்க வச்சிருக்கீங்களோ கட்டாயமாக நாம் சேகரிக்க ஒன்று நிச்சயமா. யார் எந்த சென்டரோட பயிற்சி மையத்தினுடைய கையேட்டினை கொடுத்தாலும் நாம் எவ்வளவு செலவழித்தினாலும் அதை வாங்கி விடுவோம். அதை வாங்குறதுக்கு நம்ம குறை வைக்கிறதே கிடையாது. ஒவ்வொருவரிடமும் எப்படி பார்த்தாலும் 2 அல்லது 3 பயிற்சி நிறுவனத்தினுடைய மெட்டீரியல்ஸ் கையில இருக்கும். இங்க இருக்க வேண்டியது மெட்டீரியல் மட்டும் கிடையாது, அந்த மெட்டீரியலை நம்ம பயன்படுத்தி இருக்கோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதனால மெட்டீரியல் மேல வைக்கிற நம்பிக்கைய உங்க மேலேயும் வைங்க. நிச்சயமா நம்மளால என்ன செய்ய முடியும்? வெற்றி நமதுதான். இப்ப நீங்க ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலை எடுத்துக்கோங்க. அதுல இந்த முதுமொழி காஞ்சியை எடுத்துக்கோங்க. அந்த பகுதியில இது தாண்டி வேற செய்திகள், உங்கள் மெட்டீரியலை தாண்டி, மெட்டீரியல்ல இருக்கிற செய்தியை தாண்டி நமக்கு ஒரு வினா கிடைத்தாலும் அந்த வினாவில் நம்ம 100 பேருக்கு முன்னாடி இருக்கிறோம். அதனால அதற்காக வேண்டிய அந்த ஒரு வினாவை தேடி 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 படிக்கிறதுல தான் நம்முடைய வெற்றி வாய்ப்பு நம்மளுடைய கையில இருக்கு அப்படிங்கிறது. ஒரு வினாவுக்காக வேண்டி நான் 10 நிமிஷம் வீடியோ பார்க்கவா? எவ்வளவோ நேரத்தை நாம் விரைய பண்றோம், எவ்வளவோ காசு நம்ம செலவு பண்றோம். அந்த ஒரு வினாவுக்காக வேண்டி நான் உட்காந்து, நீங்க சம்பாத்தியம் பண்ண நான் உட்காந்து யூடியூப் பார்க்கவா அப்படிலாம் நினைச்சிட்டு விதண்டாவாதம் பேசணும்னா ஒன்றும் செய்ய முடியாது. இது மூல நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட செய்திகள் நிறைய உங்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயன்படுத்துறவங்க குறிப்புகள் எடுத்து வைத்து படிங்க. போற போக்குல நம்ம கேட்டுட்டே போனோம் அப்படின்னா அது நிச்சயமா பயன் தராது. முதுமொழி காஞ்சி நிலையாமையை உணர்த்தக்கூடிய ஒரு உலகியலையும் உணர்த்தக்கூடிய ஒரு நூல். இது ஒவ்வொரு தலைப்பின் கீழும்
10 பாடல்கள் இருக்கிறது. மொத்தம் 10 தலைப்புகள் ஆக 100 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரே மாதிரி சொற்களால் முடியக்கூடியதாக அறிவுப்பத்து, அல்லப்பத்து, அது மாதிரி ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று ஒரே மாதிரி தொடங்குகிறது. அதே மாதிரி அறிவுப்பத்து, அல்லப்பத்து, துவ்வா பத்து, பழியா பத்து, இதில் மொத்தம் 10 தலைப்புகள் இருக்கிறது. அதிகாரங்கள் அதில் பார்த்தோம் அப்படின்னா சிறந்த பத்து, அறிவு பத்து, பழியா பத்து, துவ்வா பத்து, அல்ல பத்து, இல்லை பத்து, பொய் பத்து, எளிய பத்து, நல்கூர்ந்த பத்து, தண்டா பத்து அப்படின்னு சொல்லி 10 பத்துகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இதனுடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் அப்படிங்கிறவர் தான். 5ஆம் நூற்றாண்டு. இவரை ஐங்குறு நூற்றை தொகுத்தவரும் இவரும் ஒருவரா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கிறது. கல்வியினும் ஒழுக்கமே சிறந்தது, கொடையை விட வாய்மையே சிறந்தது, உணர்வில்லாருக்கு வாழ்வும் சாவே, சோரார் நட்பு உதவியின் அறிவ, இசையில் பெரியதோர் எச்சமில்லை, பேரில் பிறந்தமை ஈரத்தில் அறிவ, இந்த மாதிரி அரிய கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல். முதுமொழி அப்படின்னா மூத்தோர் சொல், காஞ்சி அப்படின்னா மகளிருடைய இடை அணி. ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய முதல் வரியும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆறுகளி உலகத்து மக்கட்கு அப்படின்னு தொடங்குகிறது. வனப்பு அம்மை என்ற வனப்பில் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக பலர் புகழ் புலவர் பண்ணினர் தெரியும் உலகியல் பொருள் முடிவு உணர கூறின்று. இது புறப்பொருள் வெண்பா மாலை முதுமொழி காஞ்சிக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம். ஆன்றோர் அனுபவங்களை சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடியது தான் அவங்களுடைய சிறப்பு. இந்த முதுமொழி காஞ்சியை ஆத்திச்சூடிகளின் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். பழமொழியோடு தொடர்புடைய நூல் அப்படின்னு சொல்லலாம். சான்றோர்களினுடைய பட்டறிவு அனுபவங்களின் களஞ்சியம் அப்படின்னு இந்த நூல் சொல்லப்படுகிறது. அறம்பொருள் இன்பம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. முதுமொழி காஞ்சி பாடலில் முதுமொழி காஞ்சி பெறக்கூடிய இடம் 17வது இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காஞ்சி தானே பெருந்திணை புறனே பாங்கரும் சிறப்பின் பல்லாற்றானும் நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே. இது தொல்காப்பிய சூத்திரம். கூடலூர் கிழாருடைய பாடல் புறநானூற்றில் 1ம் குறுந்தொகையில் 3மாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இதில் இலக்கிய வரலாற்றில் இடம்பெற்ற சில பாடல் வரிகள். நசையிற் பெரியதோர் நல்குறவில்லை, துன்பம் வெய்யோர்க்கும் இன்பம் எளிது, பொருள் நசை வேட்கையோன் முறை செயல் பொய், இளமையிற் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை, ஈரம் உடைமை ஈகையின் அறிவ, சிறியார் ஒழுக்கம் சிறந்தோரும் பழியார், பழியோர் செல்வம் வறுமையில் துவ்வாது. துவ்வாது அப்படிங்கிறது நீங்காது அப்படிங்கிற பொருள். இது துவ்வா பத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஈரல் இல்லாதது கிளை நட்பு அன்று, ஆடுயார் தேசத்து ஆசாரம் பழியார், உணர்வு இல்லாருக்கு வாழ்வும் சாவே, ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. சிறந்த பத்தில் இடம்பெற்றிருக்கு. இது இன்பம் வேண்டுவோன் துன்பம் தண்டான், முறையில் அரசர் நாட்டிலிருந்து பழியார். பழியா பத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் இதில் இந்த முதுமொழி காஞ்சி குறித்து படிக்காசு புலவர் பாடிய ஒரு பாடல் ஒன்று. ஊரார் மலி புலியூர் கோட்ட நற்குன்றத்து ஊரில் உள்ள தீரா வளமளி பாக்கிழவோன் காராளன் கூடற்கிழவோன் முதுமொழி காஞ்சி சொற்ற வாரார் புரிசை கிழவோன் வாழ் தொண்டை மண்டலமே. இது படிக்காசு புலவர் பாடிய பாடல். இதன் மூலமாக சேக்கிலார் பிறந்த தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது இங்கே என்ன செய்கிறது தெரிகிறது. அதுக்கப்புறமா சிறந்த பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில செய்தி. ஓதலின் நன்றே வேதியர் ஒழுக்கம், இது ஔவையினுடைய பாடல். நலனுடைமையின் நானும் சிறந்தன்று. அதே மாதிரி வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நானுடைமை சான்றோருக்கு அணி, அது இல்லாருக்கு பீட நடை பிணி. இது வள்ளுவருடைய கருத்து. குலன் உடைமையின் கற்பு சிறந்தன்று. கற்பு அப்படிங்கிறத கல் கூட்டல் பூ அப்படின்னு பிரித்து கல்வி உடைமை அப்படிங்கிறாரு. கற்பை கல்வி உடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. நாலடியார் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடை நிலத்தோர் ஆயினும் கற்றறிந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும். கடைநிலத்தோர் கடைசியில் உள்ளவங்களாக இருந்தாலும் கற்றோராக இருந்தால் அவரை தலைநிலத்து வைக்கப்படும்னு நாலடியார் குறிப்பிடுகிறது.
ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் வேற்றுமை நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கற்படுமே. இது புறநானூரில் உள்ள பாடல் வரி. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. இது இந்த இதில் முதுமொழி காஞ்சியில் இடம்பெறக்கூடியது. எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு வெற்றி வேர்க்கை கூறுகிறது. அது சம்பந்தப்பட்டதா செய்திகள் இதில் இருக்குது. அடுத்து பாருங்கள், இதிலே ஏற்றம் உடைமையின் எதிர்கோளின் அறிவ, இது கணியன் பூங்குன்றனாருடைய வரிகளில் உள்ளது. அதாவது சிற்றினம் பிறப்பை அவரது கர்வத்தை வைத்து அறியலாம் அப்படிங்கிற செய்தியும் இங்கே என்ன செய்யப்படுது, கூறப்படுகிறது. சோரா நன்னட்பு உதவியின் அறிவ அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சி அறிவு 10 இடம்பெறக்கூடியது. இதைத்தான் வள்ளுவரும் இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வஞ்சகம் செய்வோரை திருடன் அப்படின்னு இங்கே என்ன செய்யப்படுது, சொல்லப்படுகிறது. பழியா 10 அப்படிங்கிறதுல பெருமை உடையவன் அருமை பழியார். அடுத்து அரியா தேசத்து ஆசாரம் பழியார் அப்படிங்கிறதும் இதில் இடம்பெற்று இருக்கிறது. துவ்வாதுனா தப்பாது, நாணியில் வாழ்க்கை பசித்தலில் துவ்வாது. அல்ல 10, இதில் அல்லல் அப்படின்னு முடிகிற பாடல் 1, அல்லன் அப்படின்னு 2 பாடல் முடியுது, அன்று அப்படின்னு சொல்லி 7 பாடல்கள் என்ன செய்து முடிகிறது. இதில் நேரா நெஞ்சத்தோன் நட்டோன் அல்லன். இது அதே மாதிரி உலக நீதி என்ன சொன்னால் வாத்தியார் கூலியை வைத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நேராமல் கற்றது கல்வி அன்று, அதாவது நம்ம காசு கொடுக்காமல் கற்றது கல்வி கிடையாது, குரு காணிக்கை கொடுக்காமல் கற்றது கல்வி ஆகாது அப்படின்னும் குறிப்பிடுகிறது. இது மறுபிறப்பு அறியாதது மூப்பு அன்று. இல்லை 10 அப்படிங்கிறதுல மக்கள் பேச்சில் பெரும்பேறு இல்லை. அதே மாதிரி அல்ல 10 நல்ல மனைவி பற்றி கூறும் 10 எதுனா அல்ல 10, மக்கட்பேறு பற்றி கூறக்கூடிய 10 எதுனா இல்லை 10 அப்படிங்கிறது. ஒப்புரவு அறிதலின் நல்குறவு இல்லை, இயைவது கரத்தலின் கொடுமை இல்லை. அதாவது அவ்வை மொழியில் இயைவது கரவேல் அப்படின்னு சொல்கிறதுக்கான பொருளில் இந்த பாடலில் இந்த வரிகள் இடம்பெற்று இருக்கிறது. இரத்தலின் ஊங்கு இழிவரவு இல்லை அப்படிங்கிற வரியும் இல்லை 10 இடம்பெற்று இருக்கிறது. பொய் 10 7வதாக அமைந்திருக்கக்கூடியது பொய் 10. கல் உண்போன் சோர்வின்மை பொய், மேல்வரவு அறியாதோன் தற்காத்தல் பொய். அடக்கம் பற்றி கூறக்கூடிய 10 எது அப்படின்னா அந்த பொய் 10 தான் அடக்கம் பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வாலியன் அல்லாதோன் தவம் செய்தல் பொய். வாலியன் அப்படின்னா இதில் என்ன பொருள்னா, அதாவது இந்த வார்த்தை வாலியன், இந்த வார்த்தைக்கான பொருள் என்னன்னா தூய்மை அப்படிங்கிறது. எளிய 10 உரள் வெய்யோருக்கு உரு செரு எளிது. உரள் அப்படின்னா வாது சண்டை அப்படின்னு சொல்லலாம். வெய்யோர்னா விரும்புவோர். இந்த வெய்யோர் அப்படிங்கிற வார்த்தை 9 வரிகளில் இடம்பெற்று இருக்கிறது. அடுத்து குற்றம் வெய்யோருக்கு மறைவிரி எளிது, துன்பம் வெய்யோருக்கு இன்பம் எளிது, இன்பம் வெய்யோருக்கு துன்பம் எளிது, உண்டி வெய்யோருக்கு உறுப்பினி எளிது. இந்த மாதிரி இந்த வெய்யோருக்கு அப்படிங்கிற வார்த்தை இந்த எளிய 10 இடம்பெற்று இருக்கிறது. உணவில் விருப்புடையோர் நோய் பெறுவது எளிது. பெண்டீர் வெய்யோருக்கு படுவழி எளிது. பெண் பித்தருக்கு பழிபாவம் சேரும் அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார்பிலாருக்கு உருகொலை எளிது. தீயோர் சொல் கேட்பதும் தீது, தீயோரோடு இணங்கி இருப்பதும் தீதே அப்படின்னு மூதுரையில் அவ்வை வாக்கு சொல்வது போல இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து நல்கூர்ந்த 10. நல்கூர்ந்த 10 அப்படின்னா வறுமை அப்படிங்கிற பொருள். அன்று, இதில் அன்று அப்படின்னு முடியுது. 10 பாடல்களுமே அன்றுன்னு தான் முடியுது. அல்ல 10 நன்று அன்று அப்படிங்கிற சொல்ல முடியக்கூடிய 10கள் எதெல்லாம்னு பார்த்தோன்னா அல்ல 10 நல்கூர்ந்த 10. முறையில் அரசன் நாடு நல்கூர்ந்தன்று. மிக மூத்தோன் காமம் நல்கூர்ந்தன்று. செற்று உடன் உறவோனை சேர்தல் நல்கூர்ந்தன்று அப்படிங்கிற பாடல் வரிகள் இதில் இடம்பெற்று இருக்கிறது. முதிர்வு உடையோன் மேனி
அணி நல்கூர்ந்தன்று. இதில் நல்கூர்ந்து அப்படிங்கிற வார்த்தைகள் பெரும்பாலும் எல்லா வரிகள்லையுமே இடம்பெற்றிருக்கிறது. முதியோர் அணி தவறு அப்படின்னு கூறக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி. அடுத்து தண்டா 10. தண்டா தண்டுதல் அப்படின்னா நீங்குதல் அப்படிங்கிற பொருள். வீங்கல் அப்படின்னா தழைத்தல் அப்படிங்கிற பொருள். மிகுதி வேண்டுவோன் வருத்தம் தண்டான். மிகுதி வேண்டுவோன் வருத்தம் தண்டான். கற்றல் வேண்டுவோன் வழிபாடு தண்டான். கற்பிக்கும் ஆசிரியனை பணிந்து வணங்கி பாடம் கேட்க தவறமாட்டான் அப்படிங்கிற வரி. சாதனை செய்ய துடிக்கக்கூடியவன் முயற்சியில் இடையூறு கண்டு துவளமாட்டான். அதான் மிகுதி வேண்டுவோன் வருத்தம் தண்டான் அப்படிங்கிற வரியினுடைய பொருள் அதுதான். இன்பம் வேண்டுவோன் துன்பம் தண்டான். துன்பம் வேண்டுவோன் இன்பம் தண்டான். இடுக்கண் வருங்கால் நகுக அடுத்து ஊறுவது அஃது ஒப்பது இல் அப்படின்னு குறள் சொல்லக்கூடிய கருத்து இதில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாதிரியான பல அரிய செய்திகள் இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்புகள் எடுத்து வைத்து படியுங்கள். நிச்சயமாக வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். வெற்றி நமதே. வாழ்த்துக்கள்.